எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ கிட்ஸுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு கேட்டுட்ருப்பாங்க. நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு, சுகர் வச்சு, பட்டர் வச்சு நான் வந்து இப்போ ஃபட்ஜி டார்க் ப்ரௌன் சாக்லேட்டு ப்ரௌனி தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதாவது டார்க் சாக்லேட் வச்சு ப்ரௌனி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் நட்ஸ் இருந்தால் நட்ஸு போடலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து நீங்கள் மேக்ஸிமம் வெயிலில் விளையாடாத அளவுக்கு நீங்கள் குழந்தைங்கள பார்த்துங்க. இதை வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மைதாவில் செய்வாங்க. நான் வந்து கோதுமை மாவில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு கட்டுறேன் குழந்தைங்களுக்காக. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து பட்டர் எடுத்துங்க. ஒரு கப்புனா மேக்ஸிமம் வந்து கிராம் கணக்கில் சொன்னேன்னா ஒரு 100 கிராம் எடுத்துங்க. ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.25 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1.25 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபட்ஜியாக வரும், நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நான் 1.25 கப்பு தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து நான் முதல்ல பட்டரை வந்து ஒரு கப் பட்டரை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸிங் வந்து அதை தான் செய்யணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் முதல்ல மெல்ட் பண்ணிக்கிட்டு இது மெல்ட் ஆனோனையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல டார்க் சாக்லேட். நான் டார்க் சாக்லேட் வந்து ஒரு கப்பு பட்டருக்கு 3/4 கப்பு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் நான். டார்க் சாக்லேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மெல்ட் ஆன உடனேயுமே டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்து நான் வந்து 1/2 கப் ஒயிட் சுகரும் 1/2 கப் ப்ரௌன் சுகரும் எடுத்திருக்கேன். ஏன்னா 50-50 எடுத்திருக்கேன் நான். அப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கு. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல்ல வந்து பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம இதை தனியாக வச்சுருவோம். மெல்ட் ஆயிடுச்சு இப்போ பட்டரு. இதில் வந்து நான் டார்க் சாக்லேட்டை போட்டுக்கிறேன். டார்க் சாக்லேட் போட்டு அது வந்து மெல்ட் ஆகட்டும். ஏன்னா இது வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் உங்களுக்கு பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து பட்டரை வச்சிங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அது உங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் சாக்லேட்டும் மெல்ட் ஆயிரும். இதை மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த டார்க் சாக்லேட் பட்டர் இது வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆறி இருக்கணும். ஏன்னா முட்டை இருக்கிறதுனால முட்டையில் வந்து அது வந்து அப்படியே குக் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஆற வச்சுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் வந்து பட்டரும் சாக்லேட்டும் உருக்கிக்கிங்க, நீங்கள் மெல்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது 3 எக் எடுத்துருக்கேன். 3 எக் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த ஓடு வந்து விழுகாத அளவுக்கு பார்த்துங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்து நம்ம எடுத்துருக்கோம்ல, சுகரை வந்து நீங்கள் அதை வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டு இந்த எக்கை வந்து நீங்கள் பீட் பண்ண கொஞ்ச நேரத்துலையே கொஞ்சமாக சுகரை வந்து அதில் கலந்து அதையும் பீட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்மளோட பட்டரும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபேன் போட்டு கொஞ்சம் சீக்கிரமே ஆற வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ப்ராசஸிங் வந்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறது சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் இது ஆறணும். இப்போ நான் சுகரையும் இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை இப்போ அடிச்சுக்கிறேன். நல்லா அடிச்சுங்க, கையிலே அடிச்சுங்க, ஹேண்ட் பீட்டரே போதும். கையில் நல்லா அடிச்சுக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா பட்டரோட எக்கோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா அடிச்சுக்கிட்டு எக்கு, சுகர், வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடித்து இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நான் இதில் வந்து சுகரும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ ப்ரௌன் சுகர் இருக்குது. ப்ரௌன் சுகரையும் இதில் சேர்த்து நல்லா அடித்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இருக்குல்ல அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே தான் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் ஒரே டைரெக்ஷன்லேயே பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேகமாக இது பண்ணாதீங்க. வேகமாக அதை மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து உப்பி வராது. அதனால் மெதுவாகவே நீங்கள் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி இதை வந்து மாவை வந்து இந்த பட்டரில் வந்து கரைச்சிங்க. நல்லா எக்கில் வந்து கரைச்சிங்க. நல்லா கரைச்சி இது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் அளவுக்கு வந்த பிறகு நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல பட்டரும் டார்க் சாக்லேட்டும் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே கிட்டத்தட்ட
ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் வந்து நீங்கள் நட்ஸ் இருந்தால் போடலாம். நட்ஸு அதோட ஆடிங் வந்து சாக்லேட்டும் பீசஸ் போடலாம். போட்டிங்கன்னா நல்லா ஃபட்ஜியாக இருக்கும். நீங்கள் அது இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாவை மட்டுமே நீங்கள் வந்து கேக் டின்னில் ஊற்றி நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அவன் இருந்தால் அவனில் செய்யுங்க. அப்படி இல்லைனா அவனில் வந்து 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் அவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கலாம். இன்கேஸ் அவன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா, நான் இப்போ சாக்லேட் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆடிங்காக சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அடிகனமான பாத்திரத்தை நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடுங்க. மூடி போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து உள்ளே வச்சு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் வச்சிங்கனாவே மெல்ட் ஆயிரும். இப்போ இதில் சாக்லேட் நான் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் வந்து சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் வந்து பாதாமும் பிஸ்தாவும் போட்டுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட வால்நட் இருந்தால் எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வால்நட்டு நான் மிக்ஸ் போடல, வால்நட் இல்லை, அதனால் பாதாம் பிஸ்தா போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வால்நட் ப்ரௌனி வேணும்னா நான் வால்நட் ப்ரௌனி கூட ஒரு நாள் போடுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிட்றணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நமக்கு ரொம்ப வேலை கிடையாது. இது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவனில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் வச்சோம்னா ஒரு 1 ஹவரில் வந்து நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். இப்போ அவனில் வச்சு நான் வெளியே எடுத்துட்டேன். நான் நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபட்ஜியாக வந்திருக்கு பாருங்கள். மேலே அப்படியே அந்த இது வந்து அப்படியே சாக்லேட் வந்து அவ்வளோ மேலே வந்து ஒரு கிளேஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். எப்படி சாஃப்டாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து ஆறட்டும். ஆறின பிறகு இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் நல்லா ஆறிடுச்சு. ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சோம்னா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஃபுல்லாக இதை வந்து வெளியே எடுத்துக்குவோம். முதல்ல பட்டர் பேப்பர் போட்டிருக்கல, அந்த பட்டர் பேப்பரோடு சேர்த்து இதை வெளியே எடுத்துக்குவோம். இதை வந்து கவுத்துட்டோம்னா இது ஆறுனா தான் உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் அப்படியே இன்கேஸ் பட்டர் பேப்பர்லனா கூட நோ வரிஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டர் பிளேட்டில் எந்த பிளேட்டில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் பட்டர் போட்டு தடவி அதில் வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவை வந்து டஸ்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த மாவை ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். அதுவும் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ எடுத்தாச்சு. பேப்பர்லாம் நம்மளோட பட்டர் பேப்பர் வந்துருச்சு. இப்போ சாக்லேட் பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஃபட்ஜியாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து ஓரம்லாம் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்காக ஓரத்தை கட் பண்ணிவிட்டு, ஏன்னா ரவுண்ட் டின்னில் வச்சேன், அதனால் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். நான் எவ்வளோ சூப்பரான பீசஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இடையில கேமரா கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு, அதனால் அதை காட்ட முடியல உங்களுக்கு. இப்போ பாருங்கள், பீஸ் போட்டோன்னே என்ன அழகாக அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எவ்வளோ மேலே நல்லா அப்படியே ஃபட்ஜியாக அப்படியே கிளேஸாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா நமக்கு ப்ரௌனி இப்படி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் கூட நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ அப்படியே மாய்ஸ்சராக இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து செஞ்சிட்டோம்னா ஒரு 3 நாள் 4 நாள் 1 வாரம் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். வெளியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வெளியவே வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். அப்படியே அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகிருக்குது நல்லா. நம்ம பேக் பண்ண உடனேயுமே நீங்கள் அவன் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணவேனா, நீங்கள் இதில் கூட வைக்கலாம், பாத்திரத்தில் கூட வைக்கலாம், குக்கரில் இதில் கூட வைக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கிறோ அதில் ஊற்றியே நீங்கள் வைக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் எல்லாருமே வந்து ப்ரௌனியோட ஃபேவரட். அவங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே, என் மருமகன்லேருந்து என் டாட்டர்லேருந்து எல்லாத்துக்குமே ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் வாரத்தில் கிட்டத்தட்ட 2 நாள் நான் செஞ்சுருவேன் நான் ப்ரௌனி. எங்கள் குட்டியும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே அவங்களுக்காகவே இப்போ ப்ரௌனி நான் அடிக்கடி செய்கிறது. ஏன்னா இது நான் ஏன் நட்ஸ் வந்து பொடிப்படியாக போட்டிருக்கேன்னா, பெருசாக போட்டிங்கன்னா அந்த நட்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரே இடத்துல இருந்துடும். இப்போ நம்ம பொடிப்படியாக போடும்போது நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது அப்படியே நல்லாவே அப்படியே அதில் வந்து செட் ஆயிரும். நமக்கு குக் ஆகும்போது பேக் ஆகும்போது செட் ஆயிரும். அதனால தான் நான் பொடி பீசஸாக நான் போடுறேன். நான்
இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து வெயில் நாளில் வெளியில் போய் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலையே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் வீட்டிலையே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன். தெரேசா, பாய்.